என்னம்மா படிக்கிறியா? என்ன டிராயிங் பண்ணிட்டு இருக்க? 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டுறான். நீ இப்போ கலர் வாங்கி பண்ணிட்டு இருக்க. என்ன சொல்கிறேன் நான்? தலை ஆச்சுக்கிறேன். இதுக்கு தான் ஒன்று 1.5 லட்சம் கொடுத்து சத்துச்சுமா. இது என்ன பெயிண்ட் டிசைனும் ஒன்றும் நல்லா இல்லை, கெச்சு மட்டும் வாங்கிட்டேன். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாம் காமராஜர் காலத்தில் ஃப்ரீயாக படித்தாங்க, அவங்க நல்லா படித்தாங்க. நீ 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து இதை கலர் அடிச்சுட்டு இருக்க. 10 புக்கு வேற என்ன அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன்? ஒன்றுமேல வேஸ்ட்டு. என்ன ஆடின்னு உட்காந்துருக்க சொல்லு. தாத்தா ஸ்கூல்ல சேர்க்கறானே. தாத்தா என்ன தாத்தா அவரு? காமராஜர் தாத்தா ஸ்கூல். அவர்ல இறந்து போயிட்டாரு. இப்ப அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்கூல்ல உங்க அம்மா சேர்க்க மாட்டாங்க. அப்படி சேர்த்தாலும் என்னதான் திட்டுவாங்க, உங்க குழந்தைங்கள எல்லாம் சாதா ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்கன்னு. இப்ப சாதா ஸ்கூல் அது பேரு பணம் கட்டினாதான் நல்ல ஸ்கூலு. இப்போ அந்த நல்ல ஸ்கூலில் படித்தா 10 பைசா ப்ரோஜனம் இல்லாமல் இந்த மாதிரி டப்பாக வாங்கி காசு தான் செலவு பண்ணுறீங்க. காமராஜர் ஸ்கூல் அதாவது அந்த காலத்தில் ஃப்ரீயாக ஸ்கூலுக்கு படிப்பு ஃப்ரீயாக இருந்தது, படிப்பு ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்லா படிப்பு எல்லாம். இன்னைக்கு இருக்க IAS IPS இன்னைக்கு அப்துல் கலாம் எல்லாம் அந்த ஸ்கூல் தான் படித்தாங்க. சாப்பாடு வேற ஃப்ரீ. இவங்களுக்கு சாப்பாடுக்கு 10,000 ரூபா, வண்டி கூலி 40,000 ரூபா, ஃபீஸ் 20,000, 1 லட்சம் 2 லட்சம் கிட்ட ஒரு LKG முடிக்க 5 லட்சம் ஆகுது. நீ என்ன ஆடிக்கு டப்பா வச்சுக்கிட்டு சொல்றது காது கேட்குறதா கேட்கலையா? அதையே காதில் வச்சுக்கிறேன். காமராஜர் தாத்தா ஸ்கூல்ல சேர்க்கல, நீ ஏன் சேர்க்கல? நாளைக்கு போய் சேர்த்து விடு. நாளைக்கு சேர்த்து விடா. இப்போ ஏக்கல கொடுத்த காசு என்ன ஆகும்? வேஸ்டா? பரவாயில்லையா? எவன் வீட்டு காசு பரவாயில்லன்ற? இங்க டப்பாவா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. பரவாயில்லன்ற அந்த ஸ்கூல்ல போய் அவனுக்கு போய் சேர்ப்பியா? யூனிஃபார்ம்லாம் கிடையாது, சாதா ட்ரெஸ் தான் போட்டு போன. நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டேன். உனக்கு ஷூ போடணும், சாக்ஸ் போடணும், மூஞ்ச அப்ப நல்லா டிங்கி மாதிரி இல்ல. சேர்த்து விட்டா IAS நீ IAS IPS அப்துல் கலாம் கூட ஆவ. ஆனா போய் படிக்கணும். அங்க படிப்பு தராங்களோ இல்லையோ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. உன்ன மாதிரில இந்த மாதிரி காதை மூடிக்கிட்டு கேட்கறது, டிவி பார்க்கறது, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எங்க அம்மா அப்பா முடியும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். புரியுதா? டீச்சரும் ஒழுக்கமா இருப்பாங்க, பசங்களும் ஒழுக்கமா இருப்பாங்க. பசங்களை டீச்சர் அடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணீங்க? கிண்டல் பண்ணீங்க, டிவி பாக்குறீங்க. இந்த பக்கம் இது ஓடுது, அந்த பக்கம் டிவி ஓடுது. எவன் வீட்டு அப்பா வீட்டு கரண்ட் வேஸ்டா போகுது. இது கரண்ட் வேற டீல் மீட்டர் வேஸ்டா ஓடுது. என்ன இது மாதிரி பண்ணிட்டு அவனுக்கு கோவம் வருது, எங்களுக்கு செலவாகுது. ஒழுக்கமே இல்லை. ஒழுக்கம் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கிறீங்க. கேட்டால் காசு மட்டும் செலவாகுது. கேட்டால் ப்ரைவேட் ஸ்கூல், இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலுன்ற அவன் 4000 பிரான்ச் வச்சுக்கிறான் ஒவ்வொரு ஸ்கூலும். கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஸ்கூல் ஓட மாட்டேது. அதே என்னவோ தெரியல. கவர்மெண்ட் பஸ் ஓட்டினா லாபம் வர மாட்டேது, ப்ரைவேட் பஸ்ஸுக்கு லாபம் வருது. ஸ்கூல் நஷ்டமாகுது, ப்ரைவேட் ஸ்கூல் லாபம் போகுது. கவர்மெண்ட் இது பண்ணாலும் நஷ்டம். கவர்மெண்ட் பால் நஷ்டமாகுது, ப்ரைவேட் பால் லாபம் போகுது. இப்போ அதே இந்த மாதிரி தான். என்னதான் சொல்லு, உங்ககிட்ட போய் வீடியோ பிடிச்சி என்ன ஆண்டவன் தான் காப்பாற்றணும். எங்க செவுத்தை தான் போய் முடிக்கணும். இடிச்சுக்கோ, நானும் இடிச்சுக்கிறேன் அதே மாதிரி போய். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் முதலமைச்சர் வந்த நல்லா இருக்கும். முதல்ல அவங்க இந்த சாராயத்தை ஒழிப்பாங்க, ஏழைகளுக்கு நல்ல கல்வி இலவசமாக